கோமதி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க. இருக்கும்போது அங்கேருந்து பாண்டியன் வராரு. பழனி கூட்டிகிட்டு வராரு. அப்படியே தாங்கி தாங்கி நடந்து வராரு. ஐயோ என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதி ஓடி வராங்க. சுகன்யாவும் ஓடி வராங்க. எல்லாருமே வந்து ஐயோ மாமா என்னாச்சு கால் என்ன இது கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக கேட்குறாங்க. கேட்ட உடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க. என்னங்க இது என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக கேட்குறாங்க கோமதி. ஒன்றும் இல்லைக்கா, மாமா வந்துட்டு படிக்கட்டு கழுவி விட்டுருக்காங்க, அது மேலே கால் வச்சுட்டாரு, அதனால தான் வழிக்கு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. யார் அது கழுவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே கத்துறாங்க. ஏய் நான் சாதாரணமாக தாண்டி போனேன், சின்ன விஷயம் தாண்டி, ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே கத்துறாரு. என்னங்க சின்ன விஷயம் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு அடிபட்டிருக்கு, நேரமே சரியாக இல்லை, நம்ம போய் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, சாதாரண விஷயம், இதுக்கு போய் ஜாதகம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டியன் திட்டுறாரு. இங்கே பாருங்கள் சாதாரண விஷயம்னு சொல்லாதீங்க, உங்கள் கால் அடிபட்டிருக்கு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க வலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்னது தான், நான் இப்போவே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு